இந்த வீட்டுக்கு நான் தான் அதிகம் செலவு பண்றேன். அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டின் அமைதியை உடைத்தது. ரேணு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் கையிலிருந்த காஃபி கப் கூட லேசாக நடுங்கியது. சரி, அவள் மெதுவாகச் சொன்னாள். ஆனா அந்த சரிக்குள் காயமும் இருந்தது, சோர்வும் இருந்தது. ரேணு, அரவிந்த் இருவரும் ஐடி கம்பெனியில் வேலை. இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே சம்பளம். திருமணத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து பார்த்தார்கள். சம்பளம் வந்த நாள். இந்த மாதம் வெளியே போகலாமா? அம்மாவுக்கு புடவை வாங்கலாம், இஎம்ஐ ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம என்றுதான் இருந்தது. ஆனா மெதுவாக அந்த நானாக மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியது அரவிந்த். இந்த வீட்டுல எல்லா பில்லும் நான் தான் பார்க்கிறேன். அடுத்த வாரம் ஸ்கூல் பீஸ் கட்டியது ரேணு. சரி, அதுல பாதி அமௌண்ட் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன்ல. ஆனா மெயின் எக்ஸ்பென்ஸ் நான் தானே பார்க்கிறேன். அந்த வார்த்தைகள் சண்டையாகத் தொடங்கவில்லை. ஆனால் மனசுக்குள் கணக்கு புத்தகமாக சேர ஆரம்பித்தது. அன்று இரவு ரேணு கிச்சனில் அமைதியாக பாத்திரம் கழுவிக்கொண்டிருந்தாள். அரவிந்த் டிவி பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவள் கேட்டாள், ஒரு விஷயம் கேட்கட்டா? நான் வேலையை விட்டுட்டா நீ என்னை இதே மாதிரி மதிப்பியா? அரவிந்த் சிரித்தான். ஏன் இப்படி கேட்கிற? சொல்லு. அவன் பதில் சொல்லவில்லை. அவள் மெதுவாகச் சிரித்தாள். பணம் வந்ததுக்கு பிறகு நம்ம ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் மாதிரி இல்ல, ரூம்மேட் மாதிரி ஆகிடுச்ச அரவிந்த். டிவி சத்தம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. நீ கவனிச்சியா? என்ன? முன்னாடி நீ சாப்பிட்டியான்னு கேட்ப, இப்போ கரண்ட் பில் கட்டினியான்னு கேட்கிற. அந்த வார்த்தை அரவிந்தை உள்ளுக்குள் ஏதோ அடித்தது. அவன் அமைதியாக கிச்சனுக்கு வந்தான். ரேணுவின் கையை பிடித்தான். சாரி. எதுக்கு? நான் செலவு பண்ணற அமௌண்ட்டை தான் கவனிச்சேன். ஆனா நீ இந்த வீட்டுக்காக கொடுக்கிற மனசை கவனிக்கல. ரேணுவின் கண்கள் கலங்கின. இந்த வீட்டுக்கு பணம் மட்டும் போதாது ரேணு. யாராவது ஒருத்தர் சோர்ந்து வந்தா நான் இருக்கேன்னு சொல்ல ஒரு மனசும் வேணும். அந்த இரவு அவர்கள் எக்ஸ்பென்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணவில்லை. ஆனா யார் அதிகம் என்ற கணக்கை மட்டும் முடித்துவிட்டார்கள்.